வணக்கம். அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் 1ல கவுண்டிங் பிரின்சிபல் அந்த டாபிக்ல அடுத்ததா நம்ம இம்பார்ட்டண்டான தியரம் பார்க்க போறோம். ஸோ 15 மார்க்ல கேட்பாங்க இந்த தியரம். ஓகேங்களா? இஃப் h and k are finite subgroups of G of order of h and order of k respectively, then order of h into k equal to order of h into order of k divided by order of h intersection k. ஸோ இந்த தியரம்ல நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா h into k இந்த ப்ராடக்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் hkல நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம இந்த தியரமில் ப்ரூஃப் பண்ண போகிறோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், h and k ஃபைனைட் சப் குரூப்ஸ் ஆஃப் ஜின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? h உடைய ஆர்டர் ஆர்டர் ஆஃப் h அப்படின்னு கொடுத்துருக்காங்க. k உடைய ஆர்டர் ஆர்டர் ஆஃப் k அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஆர்டர் ஆஃப் hk இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் h இன்டூ ஆர்டர் ஆஃப் k டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் h intersection k அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பார்க்கலாம். இந்த ப்ரூஃப் நம்ம ரெண்டு கேஸாக ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் இஃப் h intersection k இஸ் ஈக்குவல் டு சிங்கிள்டன் e, அதாவது ஐடென்டிட்டி எலிமெண்ட் மட்டும் இருக்குது. அந்த h intersection kல ஐடென்டிட்டி எலிமெண்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அதோடைய ஆர்டர் நமக்கு என்னன்னு கிடைக்கும், ஆர்டர் ஆஃப் h intersection k ஈக்குவல் டு 1. ஸோ ஒரே ஒரு எலிமெண்ட் தானே இருக்குது. அப்போ ஆர்டர் ஆஃப் h intersection k இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கேஸில் நம்ம இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணால் போதும், ஆர்டர் ஆஃப் hk இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் h இன்டூ ஆர்டர் ஆஃப் கேன்னு ப்ரூஃப் பண்ணால் போதும். ஏன்னா ஆர்டர் ஆஃப் h intersection k இஸ் ஈக்குவல் டு 1 இல்லைங்களா? ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். டு ப்ரூவ் ஆர்டர் ஆஃப் hk இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் h இன்டூ ஆர்டர் ஆஃப் k. ப்ராடக்ட் hkல நம்ம எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் டிஃபைன் பண்ணியிருந்தோம், x belongs to g such that x is equal to h into k. இந்த ப்ராடக்ட் h into k இந்த மாதிரி தான் அந்த hkல எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது எப்படி நம்ம எழுதுகிறோம், hல இருந்து ஒரு எலிமெண்ட் hன்னு எடுத்துக்கிறோம், kல இருந்து ஒரு எலிமெண்ட் kல எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அப்படி எடுத்து அதை ப்ராடக்ட் hk அப்படின்னு எழுதுகிறோம் இல்லைங்களா? ஸோ அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இந்த hkல நமக்கு எவ்வளோ எலிமெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் h இன்டூ ஆர்டர் ஆஃப் k எலிமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அத்தனை ப்ராடக்ட் எலிமெண்ட் நம்ம எழுதலாம். ஓகேங்களா? அப்படி எழுதும் போது நமக்கு எலிமெண்ட்ஸ் மேபி ரிப்பீட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இஃப் வி லிஸ்ட் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் hk, சம் எலிமெண்ட் இன் த லிஸ்ட் மஸ்ட் அப்பியர் அட்லீஸ்ட் ட்வைஸ். ஸோ அதாவது அப்படி எழுதும்போது நமக்கு அங்கே எலிமெண்ட்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? பாருங்க, தட் இஸ் ஃபார் சம் h இஸ் நாட் ஈக்குவல் டு h1 இஸ் பிலாங்ஸ் டு h அண்ட் சம் k இஸ் நாட் ஈக்குவல் டு k1 இஸ் பிலாங்ஸ் டு k, hk இஸ் ஈக்குவல் டு h1 k1. ஸோ இந்த மாதிரி நமக்கு சேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இது புரியறதுக்காக மட்டும்தான். ஸோ a கியூப் இன்டூ a ஸ்கொயர் நமக்கு a பவர் 5 தான் வரும். அதே மாதிரி a பவர் 4 இன்டூ a பவர் 1 a பவர் 5 தான் கிடைக்கும். அதாவது இந்த ப்ராடக்ட் நமக்கு சேமாக இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா a கியூப் இஸ் நாட் ஈக்குவல் டு a பவர் 4, அதே மாதிரி a ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு a. ஓகேங்களா? ப்ராடக்ட் சேமாக இருக்கலாம், அதாவது எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகலாம். ஹெச்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் டிஃபரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் மேபி ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ அந்த கேஸ் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ப்ராடக்ட்டில் நமக்கு எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னும் போது நமக்கு ரிசல்ட் எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், ப்ரீ மல்டிப்ளை பை h1 இன்வர்ஸ் பண்ணுறோம், போஸ்ட் மல்டிப்ளை பை k இன்வர்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், h1 இன்வர்ஸ் hk k இன்வர்ஸ் ஈக்குவல் டு h1 இன்வர்ஸ் h1 k1 k இன்வர்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா k இன்டூ k இன்வர்ஸ் நமக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ h1 இன்வர்ஸ் h மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிடைக்கும். ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் சைடில் பொறுத்த வரைக்கும் இந்த h1 இன்வர்ஸ் h1 நமக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரிமைனிங் இங்கே k1 k இன்வர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், சின்ஸ் h1 இஸ் பிலாங்ஸ் டு h சப் குரூப்னு தெரியும் இல்லைங்களா? ஸோ அப்போ h1 உடைய இன்வர்ஸும் எங்கே இருக்கும், இந்த கேபிட்டல் ஹெச்சில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அகைன் அந்த ப்ராடக்ட் பண்ணாலும் அது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லைங்களா? ஸோ அப்போ h1 இன்வர்ஸ் h எங்கே இருக்கும், நமக்கு அகைன் ஹெச்சில் இருக்கும். ஓகே? ஸோ அப்போது இந்த h1 இன்வர்ஸ் h எங்கே இருக்குது, கேபிட்டல் ஹெச்சில் இருக்குது. சின்ஸ் k இஸ் பிலாங்ஸ் டு k இன்வர்ஸும் நமக்கு எங்கே தான் இருக்கும், கேபிட்டல் கீழே தான். k அப்படின்றது சப் குரூப் அப்படின்னு தெரியும். ஸோ அதில் k இன்வர்ஸும் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே k1ம் நமக்கு எங்கே தான் இருக்கும், அந்த கேபிட்டல் கீழே தான் இருக்கும். ஸோ k1 இன்டூ k இன்வர்ஸ் நம்ம ப்ராடக்ட் பண்ணாலும் அது கண்டிப்பாக எங்கே இருக்கும், கேபிட்டல் கீழே இருக்கும். ஏன்னா k என்னது, சப் குரூப் ஆஃப் g. ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ தட் k1 இன்டூ k இன்வர்ஸ் கேபிட்டல் கேல இருக்கும். ஓகேங்களா? h1 இன்வர்ஸ் h கேபிட்டல் ஹெச்சில் இருக்குது, k1 இன்டூ k இன்வர்ஸ் கேபிட்டல் கேல இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா இந்த h1 இன்வர்ஸ் ஹெச்சும் k1 இன்டூ k இன்வர்ஸ் எங்கே இருக்கும், h இன்டர்செக்ஷன் kல இருக்கும். ஸோ h1 இன்வர்ஸ் h இஸ் பிலாங்ஸ் டு h இன்டர்செக்ஷன் k ஈக்குவல் டு, இந்த கேஸில் ஈக்குவல் டு சிங்கிள்டன் ஈன்னு எடுத்திருக்கோம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், h1 இன்வர்ஸ் h இஸ் ஈக்குவல் டு ஈன்னு எழுதலாம்.
அதே மாதிரி இந்த k1 இன்டூ கே இன்வர்ஸ் ஈக்குவல் டு இன்னு நம்ம எழுதலாம் இல்லைங்களா. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்1 அப்படின்னு கிடைக்கும். இந்த இன்வர்ஸை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாமா. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், k is equal to k1 அப்படின்னு கிடைக்கும். ஆனால் என்ன கன்சிடர் பண்ணியிருந்தோம் நம்ம, h is not equal to h1, k is not equal to k1 நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். பாருங்க நமக்கு கான்ட்ரடிக்ஷன் கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம லிஸ்ட் பண்ண hkல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகலன்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்ல நம்ம அதை கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். thus in the list of elements of hk no elements is repeated. ஸோ எலிமெண்ட்ஸ் அப்படின்றது ரிப்பீட்டே ஆகலை, hkல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகலை. ஓகேங்களா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ரிப்பீட் ஆகலை அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஹெச்கேல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும், ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டூ ஆர்டர் ஆஃப் கே எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த கேஸ் பாருங்க, கேஸ் 2 if h intersection k is not equal to singleton e னா அப்ப more than one element அங்க இருக்கு. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண பாருங்க, இந்த hk இந்த லிஸ்ட்ல இந்த எலிமெண்ட் hk அப்படின்றது வந்து எத்தனை தடவை அப்பியர் ஆகும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் h intersection k டைம்ஸ் அப்பியர் ஆகும் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ பாருங்க நம்ம ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். if h1 is belongs to h intersection k, ஸோ இந்த h intersection k ல ஒரு எலிமெண்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் h1 அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ தென் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், hk ல ஒரு எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ தென் hk is equal to hkவை வந்து நம்ம எப்படி எழுதலாம், hek அப்படின்னு எழுதலாம் இல்லைங்களா. ஸோ ஐடென்டிட்டி எலிமெண்ட் பதிலாக h1 இன்டூ h1 இன்வர்ஸ்னு எழுதலாம். அண்ட் இங்கே hk எல்லாமே வந்து சப் குரூப்ஸ் தான் இல்லைங்களா. நமக்கு வந்து அசோசியேட்டிவ் லாவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இது வந்து என்ன பண்ணலாம், h இன்டூ h1 இன்வர்ஸ் k அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா. இப்போ இந்த h1 எங்க இருக்குன்னு நம்ம சொல்லலாம், கேபிட்டல் ஹெச்ல இருக்கும் கண்டிப்பா. சின்ஸ் h is belongs to h நமக்கு தெரியும். இங்க h1 வந்து நம்ம எங்க இருக்கிறதா எடுத்துக்கிட்டோம், h intersection k ல இருக்கிறதா எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த h1 வந்து கேபிட்டல் ஹெச்லயும் இருக்கும் கேலயும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த h1 எங்கேயும் இருக்கும், நமக்கு கேபிட்டல் ஹெச்லயும் இருக்கும். ஓகேங்களா. h is belongs to h1 is belongs to h is a subgroup of g. ஸோ h into h1 எங்க இருக்கும், நமக்கு கேபிட்டல் ஹெச்ல இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த h1 இன்வர்ஸ் கேவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த h1 இன்வர்ஸ் கே வந்து கண்டிப்பாக கேல இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா இந்த h1 வந்து h intersection கேல இருக்கிறதா கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அப்படின்னா இந்த h1 இன்வர்ஸும் எங்கே இருக்கும், h intersection கேல இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த h1 இன்வர்ஸ் ஹெச்லையும் இருக்குது கேலையும் இருக்குது. ஸோ அப்போ h1 இன்வர்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு கே. ஓகேங்களா. ஸோ h1 இன்வர்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு கே தெரியும், கே இஸ் பிலாங்ஸ் டு கேன்னு தெரியும். அப்போ அதை ப்ராடக்ட் பண்ணாலும் கண்டிப்பாக அது எங்கே தான் இருக்கும், கேல தான் இருக்கும். ஏன்னா கே வந்து சப் குரூப் ஆஃப் ஜி. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, h1 வந்து கேபிட்டல் ஹெச்சில் இருக்குது, h1 இன்வர்ஸ் கே வந்து கேபிட்டல் கேல இருக்குது. ஸோ அப்போ hk is belongs to நமக்கு என்னன்னு கிடைக்கும் பாருங்க, hk is belongs to hkன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, thus hk appears in the product hk at least order of h intersection k times. நம்ம h intersection kல h1 அப்படின்ற ஒரு எலிமெண்ட் எடுத்தா நமக்கு hkல ஒரு எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆச்சு இல்லைங்களா. ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஆர்டர் ஆஃப் h intersection kல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலிமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம், அந்த ப்ராடக்ட் hkலையும் அப்பியர் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம இங்கே கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, hk appears in the product hk at least order of h intersection k டைம்ஸ்ன்னு கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அட்லீஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே எதுவுமே ரிப்பட்டேஷன்ஸ் வந்து இல்லை அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அதை நம்ம பண்ண போகிறோம். அப்படி ரெப்படேஷன்ஸ் இல்லை அப்படின்னா எக்ஸாக்டாக ஆர்டர் ஆஃப் h intersection k டைம்ஸ் தான் அந்த hk வந்து அப்பியர் ஆகுது அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகேங்களா. அந்த ப்ராடக்ட் ஹெச்கேல. However, if any two elements of hk are equal, பாருங்க ஹெச்கேல இருக்கிற ஏதாவது ஒரு ரெண்டு எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் hk is equal to h dash k dash. ஸோ ரெண்டு எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் ப்ரீ மல்டிப்ளை பை ஹெச் இன்வர்ஸ் பண்ணுறோம். ஸோ விச் இம்ப்ளைஸ் ஹெச் இன்வர்ஸ் hk is equal to h இன்வர்ஸ் h dash k dash. ஓகேங்களா. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் h இன்வர்ஸ் ஹெச்க்கு பதிலாக நம்ம ஐடென்டிட்டி எலிமெண்ட் 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் k மட்டும் வரும். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த h இன்வர்ஸ் h dash அப்படியே இருக்குது. இங்கே வந்து இந்த k டேஷ் இருக்குது இல்லைங்களா, இந்த k டேஷை நம்ம இந்த சைட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு k டேஷ் த ஹோல் இன்வர்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ k டேஷ் ஹோல் இன்வர்ஸ்ன்னு கிடைக்கும். இங்கே வந்து அப்படியே மாற்றி எழுதிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ h இன்வர்ஸ் h டேஷ் ஈக்குவல் டு k இன்டூ k டேஷ் த ஹோல் இன்வர்ஸ். இதுக்கு வந்து ஒரு நேம் u அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா. h எல்லாமே நமக்கு எங்கே இருக்கும், கேபிட்டல் ஹெச்சில் இருக்கும். அதே மாதிரி கேஸ் எல்லாமே நமக்கு வந்து
கேபிட்டல் கேல இருக்கும் இல்லைங்களா? ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக கிடச்சிருக்கு. அதுக்கு வந்து ஈக்குவல் டு யூ அப்படின்னு நேம் கொடுத்துருக்கோம். அப்படின்னா இந்த யூ நமக்கு எங்கே இருக்கும்? இன்டர்செக்ஷனில் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ஓகேங்களா? ஸோ விச் இம்ப்ளைஸ் யூ இஸ் பிலாங்ஸ் டு ஹெச் இன்டர்செக்ஷன் கே ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஒவ்வொன்றா யூக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? ஸோ ஹெச் இன்வர்ஸ் ஹெச் டேஷ் ஈக்குவல் டு யூன்னு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கே இன்டூ கே டேஷ் த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு யூ அப்படின்னு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, நம்ம என்ன பண்றோம்? இந்த இடத்துல வந்து ப்ரீ மல்டிப்ளை பை ஹெச் பண்றோம் ஓகேங்களா? ஸோ விச் இம்ப்ளைஸ் ஹெச் இன்டூ ஹெச் இன்வர்ஸ் ஹெச் டேஷ் ஈக்குவல் டு ஹெச் யூ அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே ஹெச் இன்டூ ஹெச் இன்வர்ஸ் வந்து நமக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் 1 கிடைக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹெச் டேஷ் மட்டும் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் ஹெச் யூ அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா? இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹெச் டேஷ்கான வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கே டேஷ்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க, கே இன்வர்ஸை வந்து போத் சைட்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், ப்ரீ மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ கே இன்வர்ஸ் கே கே டேஷ் த ஹோல் இன்வர்ஸ்ன்னு கிடைக்குமா? விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே கே இன்வர்ஸ் யூ அப்படின்னு வரும் ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கே இன்வர்ஸ் கே அப்படின்றது ஐடென்டிட்டி எலிமெண்ட் 1ன்னு ஆகிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு கே டேஷ் த ஹோல் இன்வர்ஸ் மட்டும் இருக்கும், அதான் இங்கே போட்டிருக்கோம் ஓகேங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் கே இன்வர்ஸ் யூ அப்படி நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் இன்வர்ஸ் எடுக்கிறோம். ஸோ அப்படி இங்கே இன்வர்ஸ் எடுக்கும்போது த கே டேஷ் இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் வந்து நமக்கு என்னவாயிடும்? கே டேஷ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் கே இன்வர்ஸ் யூ த ஹோல் இன்வர்ஸ்ன்னு கிடைக்கும் ஓகேங்களா? ஸோ இன்வர்ஸ் அப்ளை பண்ணும்போது யூ இன்வர்ஸ் இங்கே கே இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் கே அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா? ஸோ அப்போ கே டேஷ் இஸ் ஈக்குவல் டு யூ இன்வர்ஸ் கே அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு ஓகேங்களா? ஹெச் டேஷ்கான வேல்யூ கே டேஷ்கான வேல்யூவை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் அஷ்யூம் பண்ணோம் இல்லைங்களா, ஹெச்கே இஸ் ஈக்குவல் டு ஹெச் டேஷ் கே டேஷ்னு இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஓகேங்களா? பாருங்க இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ தஸ் ஆல் ரெப்படேஷன்ஸ் ஆர் அக்கௌண்டட் இன் ஹெச்கே இஸ் ஈக்குவல் டு ஹெச் யூ இன்டூ யூ இன்வர்ஸ் கே ஓகே? ஸோ தேர்ஃபோர் ஹெச்கே அப்பியர்ஸ் இன் த லிஸ்ட் ஆஃப் ஹெச்கே எக்ஸாக்ட்லி ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டர்செக்ஷன் கே டைம்ஸ். ஹெச்கேல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸாக்டாக ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டர்செக்ஷன் கே டைம்ஸ் தான் நமக்கு அப்பியர் ஆகுது ஓகேங்களா? தஸ் த நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் இன் ஹெச்கே இஸ் தி டோட்டல் நம்பர் இன் த லிஸ்டிங் ஆஃப் ஹெச்கே. பாருங்க நம்ம டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட் எழுத போகிறோம். ஸோ ஹெச்கேல இருக்கிற டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட் என்ன? டோட்டல் நம்பர் இன் த லிஸ்டிங் ஆஃப் ஹெச்கே, அதாவது ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டூ ஆர்டர் ஆஃப் கே ஓகேங்களா? ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டூ ஆர்டர் ஆஃப் கே divided by the number of times the given element appears. So எத்தனை தடவை நமக்கு அந்த எலிமெண்ட் அப்பியர் ஆச்சு? ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டர்செக்ஷன் கே டைம்ஸ் அப்பியர் ஆச்சு இல்லைங்களா? ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டர்செக்ஷன் கே டைம்ஸ் நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹெச் இன்டூ கே அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா? ஆர்டர் ஆஃப் ஹெச் கே இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டூ ஆர்டர் ஆஃப் கே டிவைட் பை ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டர்செக்ஷன் கே. ஸோ புரிஞ்சிருக்கும் நம்பரை. ஸோ ஹெச்கேல நமக்கு எப்படி எலிமெண்ட்ஸ் நம்ம எழுதுறோம்? இந்த ஹெச்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் கேல இருக்கிற எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம எழுதுறோம் இல்லைங்களா? ஹெச்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து ஆர்டர் ஆஃப் ஹெச், கேல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து ஆர்டர் ஆஃப் கே ஓகேங்களா? ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டர்செக்ஷன் கே டைம்ஸ் அந்த ஹெச்கேல இருக்கிற எலிமெண்ட்ஸ் அப்பியர் ஆச்சு, அதனால அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணிடுறோம். ஸோ தேர்ஃபோர் நம்ம ஹெச் இன்டூ கேல எலிமெண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஆர்டர் ஆஃப் ஹெச்கே இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டூ ஆர்டர் ஆஃப் கே டிவைட் பை ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டர்செக்ஷன் கேன்னு கிடைக்கும். ஸோ இதான் தியரம் ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்து கரோலரி பாருங்க. இஃப் ஹெச் அண்ட் கே ஆர் சப் குரூப்ஸ் ஆஃப் ஃபைனைட் குரூப் ஜி அண்ட் ஆர்டர் ஆஃப் ஹெச் இஸ் கிரேட்டர் தென் ரூட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜி, ஆர்டர் ஆஃப் கே இஸ் கிரேட்டர் தென் root of order of G, then H intersection K is equal to singleton E. ஸோ இந்த கரோலரி வந்து 4 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா இந்த கரோலரிக்கான ப்ரூஃப் மட்டும் எழுதினா போதும். அதுவே 10 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்த்த தியரமும் சேர்த்து எழுதணும் ஓகேங்களா? ப்ரூஃப் பாருங்க, கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ கிவன் ஹெச் அண்ட் கே ஆர் சப் குரூப்ஸ் ஆஃப் ஃபைனைட் குரூப் ஜி. ஃபைனைட் குரூப் அப்படின்னு கொடுத்துருக்கறனால அதோட ஆர்டர் வந்து ஃபைனைட்டாக தான் இருக்கும், அதான் இங்கே நம்ம எழுதிக்கிறோம் ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஃபைனைட் அப்படின்னு ஓகேங்களா? ஸோ நமக்கு இதுவும் கொடுத்துருந்தாங்க ஆர்டர் ஆஃப் ஹெச் இஸ் கிரேட்டர் தென் ரூட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜி, ஆர்டர் ஆஃப் கே இஸ் கிரேட்டர் தென் ரூட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜி, இதுவும் நமக்கு கொடுத்துருந்தாங்க, அதுவும் நம்ம எழுதிக்கிறோம். ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு பாருங்க, ஹெச் இன்டர்செக்ஷன் கே வந்து சிங்கிள்டன் ஈன்னு ப்ரூஃப் பண்ணணும். பாருங்க, டு ப்ரூவ் ஹெச் இன்டர்செக்ஷன் கே இஸ் ஈக்குவல் டு சிங்கிள்டன் ஈ, தட் இஸ் டு ப்ரூவ் ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டர்செக்ஷன் கே வந்து கிரேட்டர் தென் 1 அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும் ஓகேங்களா? ஸோ சின்ஸ் ஹெச்கே வந்து சப் குரூப் ஆஃப் ஜி நமக்கு தெரியும் இல்லைங்களா, ப்ராடக்ட் ஹெச்கே வந்து சப் குரூப் ஆஃப் ஜின்னு தெரியும். அப்படின்னா இந்த மாதிரி எழுதலாமா, ஹெச்கே இஸ் கண்டெய்னிங் ஜின்னு எழுதலாம். ஸோ அப்போ கண்டெய்னிங் ஜினா இது வந்து ப்ராப்பர் சப்செட் இல்லைங்களா? ஸோ ப்ராப்பர் அப்படின்னும் போது ஹெச்கேல கண்டிப்பாக ஜியை விட எலிமெண்ட்ஸ் கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும் ஓகேங்களா? ஸோ விச் இம்ப்ளைஸ் ஆர்டர் ஆஃப் ஹெச்கே இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜின்னு கிடைக்கும் ஓகே? ஸோ இதை நம்ம ரிவர்ஸ் இப்படி எழுதலாமா, ரிவர்ஸில் எழுதலாமா? ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் கிரேட்டர் தென் ஆர்டர் ஆஃப் ஹெச்கேன்னு எழுதலாம்
ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸ் ரிசல்ட் ப்ரூஃப் பண்ணோமா, ஆர்டர் ஆஃப் ஹெச்கே இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்ட்டு ஆர்டர் ஆஃப் கே டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் ஹெச் செக்ஷன் கேன்னு ப்ரூஃப் பண்ணோமா, அந்த தியரம் ப்ரூஃப் பண்ணோம். அதை நம்ம இங்கே எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம கொடுத்துருந்தது என்ன, ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து கிரேட்டர் தென் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இங்கே கிரேட்டர் தென். ஓகேங்களா, ஸோ ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து கிரேட்டர் தென் ரூட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜின்னு கொடுத்துருந்தாங்க. ஆர்டர் ஆஃப் கே இஸ் கிரேட்டர் தென் ரூட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே ஈக்குவலாக இருக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறதால கிரேட்டர் தென் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ கிரேட்டர் தென் ரூட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜி இன்ட்டு ரூட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட் பை ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டர்செக்ஷன் கே. ஓகேங்களா, ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் கிரேட்டர் தென் இந்த ஸ்டெப்பை அப்படி நம்ம இங்கே எழுதிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ நியூமரேட்டரில் இங்கே ரூட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜி இன்ட்டு ரூட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜி நமக்கு என்ன வரும், ஆர்டர் ஆஃப் ஜி மட்டும் கிடைக்கும். அதை நம்ம இங்கே எழுதிக்கிறோம். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப்பில் இது இங்கே கொண்டு போயிடலாமா, ஆர்டர் ஆஃப் ஹெச் செக்ஷன் கே இந்த ஆர்டர் ஆஃப் ஜிக்கு இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் ஹெச் செக்ஷன் கே இஸ் கிரேட்டர் தென் ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் ஜின்னு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ண நமக்கு 1 அப்படின்னு வரும். ஸோ ஆர்டர் ஆஃப் ஹெச் செக்ஷன் கே இஸ் கிரேட்டர் தென் 1. ஓகேங்களா, ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டர்செக்ஷன் கே இஸ் கிரேட்டர் தென் 1ன்னு கிடைச்சதால அந்த ஹெச் இன்டர்செக்ஷன் கே வந்து நாட் ஈக்குவல் டு சிங்கிள்டன் இ. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புற இந்த கொரோலரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.